ஆதி பாரதி சீரியல் நாளைக்கு ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். பாரதியை வந்து ஆதி வந்து கூப்பிட்றாங்க, லதாவோட மேரேஜுக்கு கிளம்பணும்ல, வா டைம் ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னே, அதான் ஒரு வாரம் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு கல்யாணத்துக்கு அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது, நம்ம தான் வந்து இருந்து தலைமை தாங்கி கல்யாணம் பண்ணணும், அதனால் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பாரதியை வந்து அழைச்சிட்டு இங்கே வந்து பொண்ணு வீட்டுக்கு வந்து லதா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்திருந்தப்போ கேசவன் வந்து முன்னாடியே வந்துட்டாங்க. என்ன மாப்பிள்ளை முன்னாடியே வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டோன்னே, ஆமாம் என்னை வந்தாலும் நான் உங்களை விட்டுட்டு போகக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், வாங்க அப்படின்னு நின்னோன்னே, மாப்பிள்ளை பொண்ணு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள் அப்படின்னோடனே கேசவன் வந்து பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் இந்த பக்கம் பாரதியை பார்த்து ஆதி வந்து ரொம்ப அழகாக இருக்குது, டபுள் ஓகே அப்படின்னு இந்த பக்கம் வந்து கை காட்டி சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொன்னோன்னே பாரதி வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. என்ன பதிலே காணும் மாப்பிள்ளை கிட்டேருந்து அப்படின்னு சொன்னோன்னே, மாப்பிள்ளை கிட்டேருந்து பதில் தான் வந்துருச்சே கண்ணுலையே அப்படின்னு ஆதி சொன்னோன்னே, பொண்ணும் கண்ணுலேயே பதில் சொல்லிட்டா அப்படின்ட்டு பாரதி கண் சிமிட்டுறாங்க. அதை பார்த்துட்டு அழைச்சிட்டு உள்ளே வராங்க. அந்த சமயத்தில் தான் வந்து அந்த வீட்டுக்கு வந்து வேலை செய்கிறதுக்காக வந்து நம்ம துரை வந்து மாறு வேஷத்தில் வந்து வராப்பில் வந்து வேலை செய்கிறதுக்காக கரெக்டாக வந்து ஆதி வந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு பாரதி வந்து டவல் தேடுறப்ப வந்து அதான் சாரியே இருக்கே இந்தாங்கன்னு பாரதி வந்து கையில் கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே வந்து கையை வந்து சாரியை அதிலே முந்தானையிலேயே தொடச்சிக்கிறாங்க. பாரதி முந்தானை தொடச்சி முடிச்சுட்டு, ஆதி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று வச்சுருக்கேன் அப்படின்னு இன்னும் சொன்னோன்னே, என்ன அது சொல்லுங்கள் அப்படின்னோடனே, கண்ணை மூடுங்க அப்போ தான் சொன்னேன். இந்த கண்ணை மூடுறது கண்ணை திறக்கிறதுலாம் முதல்ல என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னோடனே, சரி எனக்காக வந்து டவல்லாம் வந்து பதிலாக சாரீலாம் கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும், கையை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை இப்படி பிடிச்சி ஆதி வாங்குறாங்க. வாங்கினோன்னே பேக்கெட்டில் வச்சுருந்த மோதிரத்தை எடுத்து காமிச்சு க்யூட்டாக லைட்டாக கண்ணடிச்சு மோதிரத்தை போட்டு விட்றாங்க. எப்படி இருக்குது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே, அருமையாக இருக்குது ஆதி உங்களை மாதிரியே அப்படின்னு பாரதி சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்து பாரதியை வந்து அழைச்சிட்டு இந்த பக்கம் போகிறாங்க. அந்த பக்கம் தான் வந்து துரை வந்து, ஓ அவ்வளோ சீக்கிரம் வந்து நீ என்னை விட்டு அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்துடுறான்னு நினைக்கிறியா, அதெல்லாம் நான் இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது, மொத்தமாக சேர்த்து உங்கள் 2 பேரையும் வந்து நான் உண்டு இல்லைன்னு பண்ணாமல் இந்த கல்யாணத்துலேயே உங்கள் 2 பேருக்கும் நான் முடிவு கட்டுறேன் அப்படின்னு வந்து செம கோவத்தில் வந்து பேசிகிட்டு இருக்காப்புல நம்ம துரை. அதே சமயத்தில் ஆதியும் கேசவனும் வந்து ரூமில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னமோ ஒரு பொய் சொன்னது வந்து ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஒரு பொய் தாண்டா சொல்லியிருக்கோம், இன்னும் 999 பொய் இருக்குல்ல, மீதி பார்த்துக்கலாம் அப்படின்னா, அந்த ஒரு பொய்யை சொல்கிறத மறைக்கிறதுக்கே மீதி எல்லா பொய்யும் சொல்கிற மாதிரி இருக்கணும்னா 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணலாம்டா, நீ ஒன்றும் கவலைப்படாத, உன் கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்புங்கிறாங்க. இவங்க மாப்பிள்ளை என்னமோ மறைக்கிறாங்க. இப்போ ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருக்கிறதுன்னு பொண்ணு வீட்டில் ஒருத்தர் வந்து கேட்குறாங்க. அதோட இந்த ப்ரோமோவை அட்டகாசமாக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.